கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே இந்த ஜெயஸ்ரீ பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 17ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் 14ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். 14ஆம் வசனம், மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீத துன்மார்க்கர்லாம் வளைந்து கொண்டு சிங்கம் பீறுகிறதற்கு சிங்கம் காத்திருக்கிறது போல எல்லா துன்மார்க்கரும் காத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட அவர் விண்ணப்பம் பண்றாரு. மனுஷருடைய கைக்கும், அவர் துன்மார்க்கமான விரோதியா அவருக்கு விரோதமா வர மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். உலக மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணக்காரர்களாகவும் இருக்கலாம், செல்வந்தர்களா நிறைய பேர் இருக்கலாம். ஆனா அவங்க தேவனை அறியாத மனுஷங்க கூட செல்வந்தர்களா இருக்கிறாங்க. அவங்க இம்மையில தங்க பங்கை பெற்றிருக்கிறாங்க. ஆனா மறுமையாகிய பரலோக ராஜ்யத்துல அவங்க பங்கை பெற்றிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க ஆண்டவரை எப்ப அறிஞ்சு கொள்றாங்களோ அப்பதான் அவங்க பரலோக ராஜ்யத்திற்கு சேர முடியும். அததான் இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் ஆண்டவரே. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, தாவீத பகைக்கிறாங்க. தாவீத பகைச்சி, தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறதுனால அவரை பகைச்சி அவரை மேற்கொள்ளணும், அவரை கொன்று விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாவீது இவர்களுக்கெல்லாம் பயந்து மலைக்கு ஓடி போறாரு. அதாவது எதிராளி. தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவர் ராஜாவா இருக்கிறதுனால அநேக எதிரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தப்புவீங்க ஆண்டவரே, மனுஷருடைய கைக்கும் தப்புவீங்க, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றார். அதே போல நமக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது உலக மக்களால பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், இன்னல்கள் வரலாம். அப்போ நம்மளும் என்ன பண்ணும், உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணணுமே தவிர அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் போய் அவங்களோட சண்டை போடக்கூடாது. அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவங்களுடைய இப்ப துன்மார்க்கர் கர்த்தரை அறியாத ஜனங்களும் ஆண்டவர் தான் போஷிக்கிறார். சரியா? எல்லாரையுமே ஆண்டவர் மட்டும்தான் போஷிக்கிறாரே தவிர அவங்க நினைக்கலாம் என்னுடைய சுயபலத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய சுயபலத்துல நான் சம்பாரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் ஆண்டவர் தான் போஷித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து, நல்லா அவங்களுக்குலாம் புத்திர பாக்கியத்தினாலேயும் திருப்தி அடைகிறாங்க. தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வச்சுட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, என்ன, இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பரலோக ராஜ்யம் தான் நிரந்தரமானது, நம்ம யுகா காலமா கர்த்தரோட இருக்க போறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு மறித்தா நம்ம விழிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல விழிக்கணும், பரலோக ராஜ்யத்துல நம்ம விழிக்கணும். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கிற ஜபமும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துல தரிசிக்க முடியும். இல்லைன்னா நரகத்துல போய் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்போ தேவனை அறியாத ஜனங்கள் இங்க பூலோகத்துல நல்லா சுகபோகமா வாழலாம். ஆனா கர்த்தரை அறியாததுனால அவர்கள் பரலோகத்திற்கு வர முடியாது, பரலோகத்தை இழந்து போவார்கள், நரகத்துல போய் கஷ்டப்படுவாங்க. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். நம்ம பூலோகத்துல கஷ்டப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் பாடுகள் சகித்தாலும் பரலோகத்துல போய் நம்ம சந்தோஷமா இருப்போம். அதே போலதான் இப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இது மாதிரி மனுஷங்கள்லாம் நீங்க ஆசீர்வதித்திருக்கீங்க, அவங்க திரவியத்தினால அவங்க வயிறும் நிரம்பியிருக்கு, பிள்ளை செல்வத்தினாலையும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அவங்க பொருள் எல்லாம் யாருக்கு சேர்த்து வைக்கிறாங்க,
குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. நான் அப்படி இல்லாம நான் என்ன பண்றேன்னா, நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியில் நான் நீதியா இருந்து உம்முடைய முகத்தை எப்போ பரலோகத்துல நான் உங்களை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது, அதாவது நான் மரித்து விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். உங்களை சாயலை பார்த்து நான் திருப்தி ஆயிடுவேன். மரித்து நான் ஒரு நாளைக்கு விழிக்கும் போது உங்க சாயலை பார்த்து திருப்தி ஆவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த விண்ணப்பத்தை முடிக்கிறாரு. அடுத்த 18ஆம் சங்கீதத்தை வேத வாசிப்பு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பிரியமானவர்களே. இந்த தாவீதோட விண்ணப்பத்துல இருந்து நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீதியில கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கணும், தினமும் தரிசிக்கணும். ஜெபத்துல ஆண்டவரே நான் நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை பாவம் தொடாதபடி என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நீதியில ஆண்டவரை நம்ம தரிசிக்கணும். நம்ம ஒரு நாள் மரித்து விழிக்கும் போது கர்த்தருடைய சாயல்ல நம்ம திருப்தி ஆகணும். பரலோகத்துல நம்மளுடைய பெயர் இடம் பெறணும். அதுக்காக நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.